விவசாயிகளுடைய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலும் பிரச்சாரங்களிலும் முன்வைத்தார். எவ்வளவு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கின்றார் என்று ஒரு விவசாயி வைத்தால் அந்த 1 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவர் இருக்கார். ஆனால் இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணிட்டார்னா, விவசாயிகளையும் சினிமா போல கருதி அங்க ஒரு ட்விஸ்ட். 75,000 ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு தள்ளுபடி. 75,001 ரூபாய் வாங்கியிருந்தீங்களா, உங்களுக்கு தள்ளுபடி இல்ல. என்னங்க நியாயம்? அது வேற வாய், இது என்ன வாய்ன்னு இல்லை சொல்லணும். ஏன்னா ஒரு விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட அரசியல்வாதி, எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் அவர்கள் நல்லா இருக்க முடியாது. போட்டி நடத்தி அது மூலமா நாங்க பரிசு தொகைலாம் வருவோம். அஞ்சலி அம்மாவோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் பரிசா வந்து 2.5 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசா 1.5 லட்சம் ரூபாயும், 3ஆம் பரிசா வந்து 1 லட்சம் ரூபாயும் கொடுப்போன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது வேளாண் பட்ஜெட்டா, விளையாட்டு பட்ஜெட்டா? என்னங்க விளையாட்டு போட்டி வச்சு அவங்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு நாங்க பரிசு தரோன்ற லட்சக்கணக்கான மக்கள் இந்த 2,500 ரூபாய் எதிர்பார்த்து பட்ஜெட் போடுறாங்க. அதுக்காகவே ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. அப்ப அதை வந்து இந்த முதல் பட்ஜெட்டிலே இவர்கள் தாக்கல் செய்யாதது, அறிவிக்காதது மிகப்பெரிய ஏமாற்றம். சில அமைச்சர்களோ அல்லது சில நபர்களோ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஆட்சியை பயன்படுத்துறாங்களா? பெட்வைசர் என்கின்ற புதிய வகை அறிமுகம் செய்ய போகின்றோம். அது பீர் வகைன்னு சொல்றாங்க. அந்த பீர் வகை இந்த தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு என்னத்தெல்லாம் பண்றாங்க பாருங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. திமுக எப்படி ஏமாத்துச்சோ அதே தான் தாவேக்கா சொல்லி ஏமாத்துது. தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒண்ணு, நடைமுறைப்படுத்தது ஒண்ணு. ஆரம்பத்திலேயே அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பிறப்பு நடந்தால் அந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டம் செல்லுபடியாகும். நல்ல தைரியமுள்ள, உண்மையுள்ள, நியாயமான ஒரு ஆளா இருந்தா தேர்தல் அறிக்கையில இப்படி சொல்லியிருக்கணும். யூத்தமினர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலர் திரு செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக வேளாண் துறையுடைய நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்னென்னலாம் விட்டு போயிருக்குது? எதிர்கட்சியினர் வந்து அவங்க என்ன குற்றம் சுமத்துறாங்கன்னா, இது வந்து வெற்றி பட்ஜெட் கிடையாது, இது வெற்று பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஒரு தமிழக விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்த இந்த வேளாண் பட்ஜெட், ஆட்சி மாற்றம் வந்தது, காட்சி மாற்றம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு நல்ல காலம் வரும், காவிரி தண்ணீர் வந்து உண்மையிலேயே மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரி தண்ணீர் வந்து கர்நாடகத்திலிருந்து பெற்றாக வேண்டும் என்றெல்லாம் விவசாயிகள் போராடினார்கள். இயற்கையினுடைய அருளாலே அங்கு நீர் வரத்து மழையின் காரணமாக அதிகரித்து நமக்கு நீர் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தையோ அல்லது தமிழக அரசாங்கத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டமோ, தமிழக அரசாங்கம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியினால் இங்கு விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கவில்லை. அவர்களால் இல்லாமல் இறைவனால் நீர் கிடைத்திருக்கின்றது. ஒன்று, இந்த பட்ஜெட்லையாவது அட்லீஸ்ட் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறி, இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்ப்போடு கடந்த காலங்களிலே வாங்கிய கடன், விவசாயத்திற்காக வாங்கி அதிலே நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பல மனவேதனைகளுக்கு உள்ளாகிய விவசாயிகள் தேர்தல் அறிக்கையிலே விஜய் அவர்கள் அறிவித்தார், விவசாயிகளுடைய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலும் பிரச்சாரங்களிலும் முன்வைத்த விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது விவசாயிகளுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது எவ்வளவு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கின்றார் என்று ஒரு விவசாயி வைத்தால் அந்த 1 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவர் இருக்கார். ஆனால் இங்கதான் ஒரு ட்விஸ்ட். படத்துல எப்படி வந்து ஒரு சீனுக்கு ட்விஸ்ட் வைப்பாரு, அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணிட்டார்னா, விவசாயிகளையும் சினிமா போல கருதி அங்க ஒரு ட்விஸ்ட். 75,000 ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு தள்ளுபடி. 75,001 ரூபாய் வாங்கியிருந்தீங்களா, உங்களுக்கு தள்ளுபடி இல்லை. இது என்னங்க நியாயம்? ஏங்க, ஒரு விவசாயி ஒரு பயிர் வந்து வைக்கணும், ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணணும்னா அவன் 75,000 ரூபாய் கடன் வாங்கி பண்ணிட முடியுமா? ஆனா வாக்குறுதி கொடுக்கும்போது 5 ஏக்கருக்குள்ள யார் வந்து எவ்வளவு வச்சுதாலும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுதானுங்க, அது வேற வாய், இது என்ன வாய்ன்னு இல்லை சொல்லணும். ஏன்னா ஒரு விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட அரசியல்வாதி, எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் அவர்கள் நல்லா இருக்க முடியாதுங்க. ஏங்க, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு விவசாயத்துக்கு சாதாரணங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு விவசாயி ஒரு பயிர் வாங்கணும், அதுக்கு உரம் வாங்கணும், அதுக்கு வேலையாட்களை வைக்கணும், அவன் 1,75,000 ரூபாய் எல்லாம் முடிச்சிருமாங்க. அப்ப சாதாரண விவசாயி கூட 1 லட்சம் ரூபாய் சாதாரண கடன் வாங்குவான். அந்த இடத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா அதிகமா இருக்கு, விவசாயம் அதிகமா பண்ணானா கண்டிப்பா அந்த நீங்க குறைந்தபட்சம் ஒரு சாதாரண நடுத்தர விவசாயி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குவான். அப்ப நீங்க வந்து 75,000 ரூபாய் அப்படிங்கிறது, அதுவும் 50,000 ரூபாய் தான் முதல்ல சொன்னாரு.
எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் 75,000 பல போராட்டங்கள் விவசாயிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக 75,000 ரூபாய் வரை கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு அதை முழுமையாக தள்ளுபடி செய்வோம், மீதி உள்ளவர்களுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்போ 75,000 ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு ஏதாவது வேளாண் பட்ஜெட்டில் இது குறித்த அறிவிப்பு வந்து அதுக்கு நிதி ஒதுக்கி அதுக்கான கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி ஆகும்னு காத்துட்டு இருந்த விவசாயிகளை வயிற்றில் அடிச்சிருக்குது இந்த வேளாண் பட்ஜெட். நிறைய திட்டங்களும் அறிவிச்சிருக்காங்களா? இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து யார் நல்லா அதிகமாக முதலீடு பண்ணி விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான நாங்கள் சலுகைகள் வருவோம், போட்டி நடத்தி அது மூலயமா நாங்கள் பரிசு தொகைலாம் வருவோம். அஞ்சலி அம்மாவோடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசா வந்து 2.5 லட்ச ரூபாயும், 2ஆம் பரிசா 1.5 லட்ச ரூபாயும், 3ஆம் பரிசா வந்து 1 லட்ச ரூபாயும் கொடுப்பன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது வேளாண் பட்ஜெட்டா விளையாட்டு பட்ஜெட்டா? ஏன்னா விளையாட்டு போட்டி வச்சு அவங்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு நாங்கள் பரிசு தரோன்றதா? ஏங்க நீங்கள் வந்து உண்மையிலே விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக விவசாயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் மேற்கொண்டு அவர்களுக்கான ஒரு கௌரவப்படுத்துறது, பட்டங்கள் வழங்குறது இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை விட முக்கியம் வாங்கிய கடனுக்கு ஏங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, உங்களுக்கு வந்து இதில் வந்து நல்ல விவசாயிகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து விருந்து வைக்கிறோன்னு சொன்னால் இது என்னங்க நியாயம்? ஏங்க நீங்கள் பட்டம் கொடுப்பது இருக்கட்டும், நீங்கள் பரிசு கொடுப்பது இருக்கட்டும், அடிப்படை விவசாயிகள் கடன் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீ பட்டம் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்களா? நீங்கள் பரிசு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்களா? அவங்க எதிர்பார்ப்பை நீங்கள் செய்யறதுக்கு தானுங்க நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பேரில் வந்து நாங்கள் வந்து பட்டியலின மக்கள் அந்த விவசாயிகளுக்கு வேண்டிய நிதி உதவிகளை ஒதுக்குறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏங்க பட்டியலின மக்களுடைய அவர்களுடைய விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு அப்போ அம்பேத்கர் பேர் வச்சிங்கன்னா, ஆனால் அம்பேத்கர் அந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் மட்டுமா? ஆனால் அம்பேத்கர் என்ன அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் அடைக்க விரும்புகிறீங்களா? அப்போ அண்ணல் அம்பேத்கருடைய பெயர் வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அடையாளம், இந்த சட்டத்தினுடைய அடையாளம், அரசியலமைப்பினுடைய அடையாளம். அவரை கொண்டு வந்து திரும்ப அந்த சமூகத்தினுடைய திட்டத்துக்கு மட்டும் அவர் பேரை வைக்கிறதுங்கிறது சாதிய அடையாளங்களை அம்பேத்கர் அவர்கள் மீது திணிக்கக்கூடிய வேலையை இந்த தாவேக்காவினுடைய வேளாண் பட்ஜெட். தாவேக்கா வந்து சாதியை வந்து ஊக்குவிக்கிறாங்களா? அந்த மாதிரி கண்டிப்பாங்க. ஏங்க அவர் வந்து சமூகம் சார்ந்து மதம் சார்ந்து அவருடைய சமூகம் அவருடைய மதம் சார்ந்த மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய திருச்சி கிழக்கிலும் பெரம்பூர்லையும் தான் அவர் போட்டியிட்டார். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது 100 உண்மை, இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அப்படி சாதி மதங்கள் அதிகமாக அவருடைய சாதி மதம் இருக்கக்கூடிய இடத்துல அவர் போட்டிடுறாருன்னா அப்போ ஒரு சாதி மத அடையாளங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். அது தாவேக்கா கிட்ட இருக்கு, அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் மரிய வில்சன் அவர்கள் தன்னுடைய ஜெபமாலையை வைத்து இன்றைக்கு நிதி பட்ஜெட்டை வந்து நேற்று அவர் தாக்கல் செய்திருக்கின்றார். அது அவர் மதம் சார்ந்த அடையாளங்களோடு தான் வரார். இதை ஏன் விமர்சிக்கல? ஆனால் ஒரு வேளாண் துறையினுடைய அமைச்சர் அவர் வந்து திருப்பதியில் போய் வைத்து விட்டு வணங்கிட்டு வரும்போது இன்னைக்கு முகநூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள்லாம் மிகப்பெரிய விமர்சனம். அது மரபா சார்? அது எப்படி ஒரு மாநிலத்தை தாண்டி கொண்டு போக முடியும்? நம்பிக்கை சார். மாநிலம் தாண்டி இந்த இந்திய நாடு என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசு என்பது தான் சார் நாடு. மாநிலம் என்பது அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த மாநிலத்தை அந்த மாநிலம் போகிறது மாநிலம் அல்லங்க, நம்பிக்கை சார்ந்தது. காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடியது தான் அவர்களுடைய நம்பிக்கை. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியவர்கள் காசிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய மக்களுடைய நம்பிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலிலே வைத்து வழிபட்டு நான் முதல்ல அமைச்சராக இருக்கின்றேன், முதல் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கின்றேன். எனவே நான் அங்கு வைத்து என்னுடைய பிரார்த்தனையை என்னுடைய வேண்டுதலை நான் வைத்து என்னுடைய நம்பிக்கையின்படி நான் அதை வைத்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாரு பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி. கண்டிப்பாக அது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இவர்கள் யாருக்காகவும் மக்கள் வாக்களித்து அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கல. விஜய் அவர்கள் மீது, முதலமைச்சர் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் வாக்களித்தார்கள். அந்த வெற்றியில் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர்கள் ஆகியிருக்கின்றார்கள், எம்எல்ஏக்கள் ஆகியிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. எனவே அந்த விசுவாசத்துக்காக போய் அவர் காலில் விழுந்து அல்லது அவருடைய ஆசி வாங்கி அவர் அதை வந்து தாக்கல் பண்ணிருக்கலாம். அது வந்து மரபோ இதுவோலாம் கிடையாது, அவங்க நம்பிக்கை. இது தவறு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிரார்த்தனையை தன்னுடைய வேண்டுதலை வைத்து அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு திருப்பதிக்கு போனால் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு ஜபமாலையை வைத்து நிதி பட்ஜெட்டோடு சேர்த்து சட்டசபைக்குள்ளே கொண்டு வரார். சட்டசபை சபாநாயகர் தொடக்க உரையிலேயே சொல்றார், எங்களுடைய கர்த்தனுடைய ஆசியோடு பைபிள் வசனத்தோடு தான் அவர் தொடங்குறாரு. ஆனால் இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இல்லை.
அவங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகள், தாவேக்காவோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள், திமுகலாம் விமர்சிப்பதில்லை. தஞ்சாவூர் ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து நம்மளோட பேர் வந்து வைக்கிறதாக திட்டமிட்டு இருக்காங்க தாவேக அரசு. வரவேற்கத்தக்க விஷயம், நல்ல விஷயம் தானே சார் இதெல்லாம்? சார், அதாவது நம்முடைய தலைவர்கள் விவசாயத்திற்காக, நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்திற்காக தன்னுடைய வாழ்நாளையே அவர் வந்து தியாகம் செய்த ஒரு அற்புதமான, எத்தனையோ நம்முடைய நாட்டு நெல்மணிகள் எல்லாம் நாம் பல நெல்மணிகளை இழந்திருக்கின்றோம். அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் கொண்டு வந்த நெல் ஜெயராமன் போன்றவர்கள், ஐயா நம்மாழ்வார் போன்றவர்கள்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு விவசாயத்துக்கு கிடைத்த ஒரு சொத்து. எனவே அவர்களுடைய நினைவாக அவருடைய பெயரை வைத்து திட்டங்கள் அறிவிப்பது என்பது வரவேற்கத்தக்கது. நாங்கள் அதை வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். வெறும் திட்டம் பெயர் மட்டுமே இருக்கக்கூடாது. திட்டம் பெயரை கடந்து விவசாயிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக இன்னைக்கு 1000 விவசாயிகளுக்கு வந்து சோலார் மூலமாக நாங்கள் மின்சார இணைப்பு நாங்கள் இலவசமாக தருவோம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள், வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் இந்த சோலார் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் வரணும். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சோலாருக்கு மானியங்கள் கொடுத்து இந்த வரக்கூடிய மார்ச் மாதம், அடுத்த வருடம் மார்ச் மாதத்தோடு இந்த திட்டம், ஏன்னா அவங்க என்ன இலக்கு வச்சாங்களோ மத்திய அரசு, அந்த இலக்கை அவங்க நிறைவு செய்ய போகின்றார்கள். கிட்டத்தட்ட பல கோடி பேர் வந்து இன்னைக்கு வந்து சோலார் திட்டத்துக்கு மாறி இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே அதை ஊக்குவிப்பதற்காக கடந்த கால ஆட்சியிலே எந்த விதமான முயற்சியும் எடுக்காததன் விளைவு தமிழ்நாட்டில் இபி கரண்ட், அந்த கரண்ட் கட்டி அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வந்து வருவாய் கிடைக்கும், அதில் கட்டிங் கிடைக்கும், கமிஷன் கிடைக்குங்கிறதுனால கடந்த கால ஆட்சியிலே என்ன பண்ண சோலாரை ஊக்குவிக்கல. இப்போ வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு சோலாரை ஊக்குவிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு பெரும்பாலும் மானியத்தின் மூலமாக, இப்போ நீங்கள் 1000 பேருக்கு இலவசம் அறிவிச்சிருக்கீங்களே, இந்த எத்தனை லட்சம் விவசாயிகள் இந்த நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில். 1000 பேருக்கு நீங்கள் சோலார் இணைப்பு இலவசமாக கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. இன்னும் அதிகமாக இந்த விவசாயிகளுக்கு இன்னும் சிறப்பு மானியங்கள் வழங்கணும். விவசாயிகளுக்கு தேவையான கரண்ட், மின்சாரம் எல்லா இடங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்போ அந்த மாதிரி இன்னும் அதிகரிக்க வேண்டும். இன்னும் விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களும் இலவச இந்த மாதிரி மின்சார இதுக்கு சோலாரினுடைய இணைப்புகளுக்கு மானியத்தோடு வழங்க வேண்டும். பல திட்டங்கள் வேணுங்கிறது தான் எங்களுடைய. இப்போ வேளாண் பட்ஜெட்டுக்கும் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தாவேக அரசு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே வந்து கொண்டு வரல. குறிப்பாக மகளிருக்கு வந்து 2500 ரூபா கொண்டு வரேன்னு சொன்னாங்க. மாதம் வந்து அதாவது ஒரு சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு ஒரு 6 சிலிண்டர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா பெண்களுக்கும் இலவச பயணம்ன்ற மாதிரி பேருந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்படலை, இதெல்லாம் மக்கள் வந்து ஏமாற்றத்தை கொடுத்த தாவேக அரசுன்ற மாதிரி விமர்சனம் ஏற்படுத்திருக்கு. நிச்சயமாக உண்மையிலே இதெல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா, 2500 ரூபாய் மாதம் வந்துடும், நம்ம குடும்ப பட்ஜெட் 15000 ரூபா வருது அப்படின்னா அதில் 2500 ரூபா நமக்கு மாதம் வந்துடும், அதன் மூலமாக ஒரு பட்ஜெட்டை போடணும்னு சொல்லி தாய்மார்கள்லாம் நிறைய வீட்டு செலவுக்காச்சும் பயன்படும், கண்டிப்பாக பயன்படும். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. 2500 ரூபாய் என்பது எனக்கு தெரிந்து பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த 2500 ரூபாய் எதிர்பார்த்து பட்ஜெட் போடுறாங்க. அதுக்காகவே ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. அப்போ அதை வந்து இந்த முதல் பட்ஜெட்டிலே இவர்கள் தாக்கல் செய்யாதது, அறிவிக்காதது மிகப்பெரிய ஏமாற்றம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு விஷயம், கடந்த கால திமுக ஆட்சியிலே என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் என்று அறிவித்து சில என்ன பண்ணாங்கன்னா அறிவிப்புகளில் வந்து சில கண்டிஷன் அப்ளைன்னு போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்னும் சிலவர்கள் தகுதி உடையவர்கள், தகுதி இல்லாதவர்கள் தரம் பிரிக்கிற மாதிரி இவங்க பிரித்து கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தானே இவரும் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட பிறந்த நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த ஆய்மாமன் தங்கம் வரது. இந்த பட்ஜெட் சொல்றேன், விளக்கமா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. திமுக எப்படி ஏமாத்துச்சோ அதே தான் தாவேக்காவை சொல்லி ஏமாத்துது. தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்று, நடைமுறைப்படுத்தது ஒன்று. நீங்கள் அப்போ வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 2500 அறிவித்திருக்க வேண்டும். 2500 ரூபாய் அறிவிக்கவே இல்லை. அனைத்து குடும்ப தலைவர்களுக்குமான்னு சொன்னால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் தான் அது தெரியும். மின்சார கட்டணம் 200 யூனிட் இலவசம்னு அறிவிச்சிங்க, கடந்த காலங்களில் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிச்சிங்க. அப்போ 200 யூனிட் வந்து மின்சாரம் இலவசம்னா அது 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாதான்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறீங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு வீட்டில் ஒரு சாதாரணமாக ஏசி வச்சுருக்கக்கூடியவங்க, சிட்டி நகரங்களில் வாழ்கிறவங்கலாம் 500 யூனிட்டுக்கு மேலே தான் பயன்படுத்துவாங்க. வாஷிங் மிஷின் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பாக 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி ஏசியை மட்டுமே போட்டாக்கா 500 யூனிட் வந்ததுங்க. ஏசி மட்டுமே பயன்படுத்தினாக்க வேற எந்த இதுவும் பயன்பாடு தேவையில்லை. ஏசி மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீட்டுக்கு 500 யூனிட் சாதாரணமாக வந்துடுது, 600 யூனிட் வருது. அப்போ அவங்களுக்குலாம் அந்த 200 யூனிட் மானியம் இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன இது அறிவிப்பு?
எல்லாத்துலேயுமே இவர்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, ஏமாத்து வேலை. கலைஞர் கருணாநிதி எப்படி ஒன்று பேசுவார், அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவார், அதில் ஒரு கில்லாடி. அந்த மாதிரி விஜய் அரசாங்கமும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இப்போ சொன்னது என்ன, விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னாங்க. ஆனால் கிடையாது, 75,000 அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தாய்மாமன் சீர், தாய்மாமனுடைய சீர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆகுது, திருமணம் ஆகிறவங்களுக்கு நான் வந்து 8 கிராமில் கொடுக்குறேன், புடவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருக்குன்னு சொன்னால் அது எல்லா திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கும் கிடையாது. அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து என்னென்னா குறிப்பிட்ட கண்டிஷனை போட்டு இவர்கள் இந்த திருமணம் பண்ணக்கூடிய இந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்டவர்கள் தான் எல்லாரும் கொடுக்குறேன்றாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் திருமணம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லோருக்கும் அது கிடையாது. குழந்தை பிறந்ததுன்னா 1 கிராம், குழந்தை பிறந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சார். அதான் அரசு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனைன்ட்டார். ஏன் ஒரு சாதாரண ஒரு 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 சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் சென்டரு, சாதாரணமான ஒரு ஹாஸ்பிட்டலு ஒரு 10,000 20,000 ஆகுதுன்னா அந்த இடத்துல கொடுத்து பிரசவம் பார்க்கறதுக்கு செக்கப்புக்கு போவோம் வருவாங்க. சில நேரங்களில் வீட்டிலேயே கூட சுகப்பிரசவம் கூட ஆகும். சுகப்பிரசவம் ஆகலாம், அல்லது சுகப்பிரசவன்றதை இன்னைக்கு மருத்துவமனைக்கே சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க சின்ன மருத்துவமனையில் போய் 20,000 25,000 கொடுத்து அவங்க வந்து ஒரு பிரசவம் பார்த்தா, அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகளில் தான் பெரும்பாலானோர் பிரசவம் பார்க்குறாங்க, நடுத்தர மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இது இல்லை. எப்படிலாம் வந்து இதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னீங்களா? ஆரம்பத்திலேயே அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பிறப்பு நடந்தால் அந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டம் செல்லுபடியாகும். சொல்லணும்ல, தைரியமுள்ள உண்மையுள்ள நியாயமான ஒரு ஆளாக இருந்தால் தேர்தல் அறிக்கையில் இப்படி சொல்லியிருக்கணும். இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஏன் மாத்துறாரு? விஜய் தான் மாத்துறாரு, இல்லை பின்னால் இருந்து அதிகாரிகள் தான் சார் இதெல்லாம் வந்து முடிவு பண்ணுறது. தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொன்னதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்த முடியாது சார். பட்ஜெட் இங்கே காசு இல்லை. இப்போ நிதிநிலை அறிக்கை இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே, அதில் எவ்வளோ தெரியுங்களா நமக்கு வந்து பற்றாக்குறை? 78,324 கோடி. எவ்வளோ? 78,324 கோடி ரூபாய் தமிழக பட்ஜெட்டிலே, நிதி பட்ஜெட்டிலே பற்றாக்குறை, டிஃபிசிட் இருக்கு. அப்ப இதை எப்படி நீங்க இது எங்கிருந்து உருவாக்குவீங்க? வரவு ஒரு செலவு, இதுக்கு இடைப்பட்டதுல இவ்வளவு இருக்கும்போது கடன் தான் வாங்க முடியும். இந்த வருஷத்தை நம்ம கடந்து போகணும், இவங்க சொன்ன திட்டத்துக்கு பணம் ஒதுக்கணும்னா கடன் வாங்கணும். அப்ப அந்த நிலைமையில தான் நம்மளுடைய நிதிநிலை இருக்கு, நம்ம நாட்டினுடைய நிலை இருக்கின்றது, தமிழ்நாட்டினுடைய நிலை. அதுக்கு தான் அடுத்த கட்டமாக ஒரு திட்டம் ஒன்று துவங்கியிருக்காங்க சார். இது வரைக்கும் வந்து மது வந்து நீங்கள் கடையில் தான் போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் செய்து அது மூலயமா நீங்கள் மது வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுசாக கூட ஏதோ பெட்ஃபேர் ஏதோ ஒரு கம்பெனி வந்து பீர் கம்பெனி வந்து புதுசாக கூட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செய்தி, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அதில் ஒரு பாட்டில் பிடிப்பட்டது அப்படின்னு கடந்த காலங்களில் ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ சில அமைச்சர்களோ அல்லது சில நபர்களோ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஆட்சியை பயன்படுத்துகிறாங்களா? பெட்வைசர் என்கின்ற புதிய வகை அறிமுகம் செய்ய போகின்றோம், அது பீர் வகைன்னு சொல்கிறாங்க. அந்த பீர் வகை இந்த தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு என்னத்தெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஏங்க, மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுவில்லா தமிழகம், மகிழ்ச்சியான தமிழகம், அதை உருவாக்குங்கன்னா பெட்வைசர் தமிழகமாக மாற்றுறாங்க. இதை ஆன்லைனில் என்னத்துக்குங்க? மது பிரியர்கள் கோரிக்கை வச்சிருப்பாங்களே சார். ஏங்க மது பிரியர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க? அது எல்லாரும் தான் இன்னும் வந்து எல்லா இடங்களிலும் பிரார்த்தலுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. நாட்டினுடைய கலாச்சாரத்தை, நாட்டினுடைய பண்பாட்டை, நாட்டினுடைய எதிர்காலத்தை சீரழிக்காதீர்கள். அப்போ இன்னைக்கு வந்து எத்தனையோ சிகரெட்டு பிடிக்கணும்னு கேட்பாங்க, எத்தனையோ பாக்கோ மற்ற வகைகள்லாம் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் வந்து பயன்படுத்தணும்னு கேட்குறவங்க இருக்காங்களா? ஏன் அதை தடை விதிக்கிறீங்க? நீங்க போதை கஞ்சாவுக்கு இது அனுமதி இருக்கா? அப்புறம் ஏன் இந்த நாட்டில் நிறைய பேர் அதுக்கான புழக்கத்தோடு இருக்கிறாங்க, அது வேணும்னு கேட்கக்கூடியவர் இருக்காங்க, அதனால நீங்க அனுமதிப்பீங்களா? சார், மது என்பதும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை சீரழிக்கக்கூடியது சார். பீகார் மாநிலத்தில் அதை நடைமுறைப்படுத்துறாங்கல்ல, தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முடியாதா? எதுக்கெடுத்தாலும் பீகார்காரன், அவன் படிக்காதவன், அவன் முட்டாள் சொல்லுவீங்கல்ல. அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டிலே ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? காரணம், அந்த மதுக்கடைகளிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள், அந்த கமிஷன்கள் கடந்த கால ஆட்சிக்கு அது தேவைப்பட்டுச்சு. அரசுக்கு தேவைப்படுதா? அதை ஒழிக்க கூடாதுன்னா பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறாங்கன்ற காரணத்தினால தான் ஆன்லைன் மூலமா பதிவு பண்ணிட்டு சொல்றாரு. நவீனப்படுத்துறாங்க. உண்மையிலேயே விக்னேஷ் வந்து விளக்கம் அடிச்சு. ஆமாம், அமைச்சர் விக்னேஷ் நிறைய விளக்கம் கொடுக்குறாரு. ஆன்லைன்ல 10 ரூபாய் ஒழிக்கிறதுக்கு அவர் பெரும் முயற்சி எடுக்கிறார். மது ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கல,
ரூபா கமிஷன் வந்து போகக்கூடாது. அதை நான் தடுக்கிறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் வந்து 10 ரூபா இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் புக் செய்து கொள்ளலாம். அதை கொண்டு வந்து நேரடியாக வாங்கி கொள்ளலாம். இது அவங்களுடைய திட்டம். சார் உண்மையிலேயே சொல்லப்போனால் மதுவை ஒழிப்பதற்கும் மதுக்கடைகளை மூடுவதற்கும் டாஸ்மாகை எப்படியெல்லாம் குறைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் மதுவிலக்கு பிரிவு. மது விலக்குத்துறைனா என்ன சார்? மதுவை வந்து இப்போ மது நிரந்தரமா மதுவின் மூலமாக இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து மக்களை மீட்பதற்கு மதுக்கடைகளை குறைக்கிறதுக்கு தான் மது விலக்குத்துறை. பூரண மது விலக்கு சொல்ல போனா. ஆமா சார், பூர்ண மது விலக்கு நோக்கி போகணும். இவங்க அதை நவீனப்படுத்துவது, ஆன்லைன் படுத்துவது, நீங்க அதுல வந்து பெட்வைசரை வந்து புது வகைகளை கொண்டு வருவது, இது அல்ல மதுவிலக்கினுடைய நோக்கம். எதற்காக இந்த துறை இருக்கிறது என்றே தெரியாமல் அதற்கு ஒரு துறை சார்ந்த அமைச்சர் இன்னும் இலக்கு வைப்பாங்க. இன்னும் வரக்கூடிய தீபாவளி வருது, பொங்கல் வருது, இதெல்லாம் பண்டிகைகள் வருது, அதுக்கு 500 கோடி வரணும் பட்ஜெட்டுக்கு. அதாவது இந்த மதுக்கடைகளுடைய இலக்கு வச்சு விற்கிறதுக்கு ஆரம்பிக்க போறாங்க. இதுக்காகவா நீங்க அமைச்சரா இருக்கீங்க? அவமானம். இப்போ தாவேக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவினுடைய முக்கிய தலையெல்லாம் குறி வைக்கப்பட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் கூட கைது செய்யப்பட்டிருந்தாரு. இன்னைக்கு கூட கருப்பு சட்டை அணிந்து வந்து பழிவாங்க நோக்கத்தோட செயல்பட்டு அரசாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து குறி வச்சு தான் தாவேக வேலை பார்க்குறாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு விவசாய பட்ஜெட்டில் வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணும்போது இந்த இந்த நீர்ப்பாசனம், இந்த தண்ணீர், இதை பற்றிலாம் பேசியிருந்தார் உதயநிதி. ஏதாவது உள்ளுக்குள்ளே விவாதம் ஆகுமான்னு பார்த்தா நடக்கலை. விவசாயிகளுக்காக நான் போராட்டம் அறிவிச்சேன்னு சொல்லிட்டு பேசின உதயநிதி அவர்கள் கீழே இருந்து த்ரிஷா என்று கத்தியவுடன் உடனடியாக இங்கிருந்து அவர் சொன்ன அந்த இரட்டை அர்த்த மொழி என்பது கண்டிப்பாக பல பேருக்கு புரிஞ்சிருக்கு. இவர் ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். உதயநிதி பண்ணது பேசுனது உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த கோபத்தை தாங்க முடியாமல் இன்னைக்கு 3ஆம் தேதி பேசுனா 4ஆம் தேதி உதயநிதி கைது பண்ணி சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அலக்களித்து அவரை உடனே அது சம்பந்தமா உயர்நீதிமன்றத்துக்கு இவங்க என் பெயில் வேணும்னு சொல்லி அப்பீல் பண்ண உடனே அங்கே அரசு தரப்பாக சொல்லி நாங்கள் அவரை சிறையில் வைக்க மாட்டோம், சிறை வைக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு கைது பண்ணீங்க? அப்போ அதுக்கு ஆன்லைன்லேயே விசாரணை பண்ணிருக்கலாம். எதுக்கு அப்போ நீங்கள் இந்த நடவடிக்கை? அப்போ சட்டம் வந்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு பாதிப்போ அல்லது ஒரு அவமானமோ ஏற்பட்டால் உடனடியான ஆக்ஷன் களத்தில் இறங்க வைப்பாங்க. த்ரிஷா அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பெண்ணுகளுக்கான உரிமைக்கான அடையாளம். அதை வச்சு நான் சொல்றேன், அவங்க குலவிளக்கு அவங்க அப்படிங்கிறார். ஆமாம்மா, குலவிளக்கு, குலதெய்வம். அந்த அம்மா தான் எதிர்கால இளவரசி, தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற எதிர்கால தமிழகம். அப்போ விஜய் சார், த்ரிஷா. இப்போ விஜய் ஒரு நிலைமை, விஜய் அவர்கள் வந்து உண்மையிலே சொல்ல போனாக்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, தமிழகத்தினுடைய எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு மத்தியிலே சென்று ஒரு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக பாராளுமன்றத்தில் பேசினார். அதுக்கப்புறம் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டைலை இவங்க எடுத்துக்க போறாங்களோ? எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வந்து இவங்க காட்ட போறாங்க. கொடி படத்துல தனுஷ் அவர்கள் எப்படி 2 பேருக்குள்ள ஒரு விதமான ஒரு போட்டியோ இதெல்லாம் இருக்கு. கடைசியில போட்டிலாம் முடிச்சு தனுஷை வந்து போட்டு தள்ளிடுவாங்களா த்ரிஷா? அது நீங்க படத்தை நான் சொன்னேங்க, அதுக்காக படம் மாதிரியே இந்த படமும் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா. நான் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு, இந்த கதைகள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஒரு பேட்டியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன உங்களுக்கு விருப்பம் கிடையாது, நான் சிஎம் ஆகணும் அப்படின்ற விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. நிஜமாதான் சொல்றாங்க. அப்ப அவங்க மனதுக்குள்ள வந்து அரசியல் ஆசை என்பதும் அரசியல்ல நாம வந்து அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கறதுலயே வந்து அந்த அம்மா உண்மையிலேயே மனதளவுல அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. நேரடியா பல்வேறு விழாக்களுக்கு போறாங்க. முதலமைச்சர் ஆனதும் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க விஜய் அவர்கள். நிச்சயமாக விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களோடு ஏதோ ஒரு விதமான நெருக்கத்தோடு அவர் வந்து ஒரு நட்பு ரீதியாகவோ ஏதோ ஒரு காரணத்தோடு அவர் வந்து செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்கிறார்கள், போகிறார்கள். இதெல்லாம் இருக்கின்ற போது கண்டிப்பா த்ரிஷா அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம். தமிழகத்தினுடைய அடுத்த நிலைக்கு முக்கிய அமைச்சராக அல்லது மத்தியிலோ ஏதோ ஒரு பவர் சென்டருக்கு அவங்க வர விரும்புவாங்க. தாவேகா வந்து திமுக விமர்சிச்சன்ற காரணத்தினாலதான் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்த்தா கடந்த இதுல வந்து கரூர்லயும் விஜய் மேல கேஸ் போடல திமுக. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல அவரே பீ போட்டுப்பாரு, ஒரு இதுவும் அப்படிம்பாரு, கவர்ச்சியால ஓட்டு வந்தா நான் என்ன அப்படின்லாம் வந்து அவர் பேசியிருக்காருல்ல. அப்ப அதுக்கெல்லாம் ஏன் திமுக வந்து அவங்க மேல கைது பண்ணல, அவர் மேல வழக்கு தொடுக்கல? இல்ல, திமுக வந்து அப்ப வந்து தேர்தல் நேரங்கிறதுனால ஒரு பயத்தின் காரணமாக கைது எங்க அவருக்கு பிளஸ்ஸா மாறி இன்னும் சாதகமாயிடும்னு நினைச்சு அவங்க வந்து கொஞ்சம் விட்டாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. திமுக ஒன்றும் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாதுங்க. கடந்த காலங்களில் ஒரு பொங்கல் தொகுப்புல வந்து ஒருத்தர் வந்து பள்ளி இருந்துச்சுன்னு அந்த ஒரு இதுல பார்த்தாரு. எதுனா ஒரு புலி
பொங்கல் தொகுப்பில் கொடுத்ததுலேருந்து புலியில் பார்த்தீங்கன்னா பள்ளி இருந்துச்சு. அதே ஒரு வீடியோவில் வெளிப்படுத்தினான்றதுக்காக அவர் மீது வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிமாண்ட் பண்ணாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அதை தாங்க முடியாமல் அவருடைய மகன் வந்து உயிரிழந்தார், தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தார். அப்போ எந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் மக்களின் மீதும், மக்கள் அவருக்கு எதிரான யார் என்ன சொன்னாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. சவுக்கு சங்கர் போன்றவர்கள் மீதும், இன்னைக்கு எத்தனையோ பேர் மீது, சாட்டை துரைமுருகன் அவர்கள் போன்றவர்கள் மீதும், மாரிதாஸ் போன்றவர்கள் மீதும், யூடியூபர்கள் மீதும், கிஷோர் கே சாமியிலிருந்து ஜான் ரவி, இத்தனையோ பேர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கைகள். அவங்க நம்ம தேச துரோக வழக்கு மாதிரி அவங்கள போய் எங்கேயோ போய் குஜராத்தெல்லாம் போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க ஜான் ரவின்றவர் மேலே. அவர் ஒரு முகநூல்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான். அந்த மாதிரி திமுக எவ்வளவோ பழிவாங்கக்கூடிய நிகழ்வு நடத்தி இருக்கின்றது. விஜய் அரசாங்கம், அவருடைய அரசாங்கம் வந்ததிலிருந்து இது மாதிரியான எம்எல்ஏக்களையே மார்க்கண்டேயன் அவர்களை கொண்டு சிறையில் அடைத்திருக்கின்றது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலிருந்து அவர் ஜாமீனில் வந்திருக்காரு. உதயநிதி அவர்களையும் கைது செய்து 300 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கே ஒரு நாள் முழுக்க இந்த சிறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பிறகு நாங்கள் சிறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அவர் ஜாமீனில் வெளிவரக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. பழிவாங்கக்கூடிய வேலையை தைரியமாக முதலமைச்சர் விஜய் அரசாங்கமும் செய்கிறது. நிறைய தகவல்கள் பகிர்ந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.